மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாமா? அதுக்கு ஒரு பெரிய பூவு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கிடுங்க. தண்ணியில் 5 நிமிஷம் ஊறட்டும். அந்த புழு எல்லாம் இருந்ததெல்லாம் போயிடும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி எடுத்த காலிஃப்ளவர் போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரு கை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த காலிஃப்ளவர் மசாலாவோட கோட்டிங் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சோம். பொரிக்கும்போது ஒரு பாதி லெமன் சுற்றி புழிஞ்சிக்கிடுங்க. கலந்துட்டு அப்புறம் பொரிக்கலாம். லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு பாருங்கள். சுவையான டேஸ்டான மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி முட்டை இல்லாமல் செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.